வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பல காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பொங்கல் சாதத்தோட மட்டும் இல்லை, ஆர்டினரி ரைஸ் கூட ஊற்றி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பல காய் குழம்பு செய்கிறதுக்கு இப்போ நான் ஒரு 9 காய் எடுத்துருக்கேங்க. வெள்ளை பூசணிக்காய், கொத்தவரங்காய், கருணக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய், மஞ்சள் பூசணிக்காய், பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது, அப்புறம் பச்சை மொச்சை, இது கத்திரிக்காயும் வாழைக்காவும் கருத்துருன்றதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு செஞ்சிடலாங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், இதில் தாளிப்பு வடகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட சின்ன வெங்காயம், கொஞ்சம் வதங்கட்டும். இது நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக வதங்கிடும். தக்காளி இந்த வெங்காயமும் நல்லா குழைய வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சுங்க, நல்லா குழைய வதங்கியிருக்கு. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு, மிளகாத்தூளோட பச்சை வாசனை. இப்போ நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். மொச்சக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், பூசணிக்காய், கொத்தவரங்காய், சக்கரவள்ளி கிழங்கு கூட கருணக்கிழங்கு, வாழைக்காவும் கத்திரிக்காயும் சேர்த்துறேன். இதோட இது எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு, இப்போ தண்ணி சேர்த்துலாங்க வேகத்துக்கு. இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு வேக விட்டுடலாம், வேகட்டும். இப்போ காயெலாம் நல்லா அருமையாக வெந்திருக்கு. நம்ம இதில் இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்தாச்சு. இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் கொஞ்சமாக கொதிக்கட்டும். இப்போ நல்லா புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு, நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அப்போ ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான பல காய் குழம்பு ரெடி. பொங்கல் ஸ்பெஷல் பழக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது பொங்கல் சாதத்து கூடவும் சாப்பிட்லாம், இல்லை ஆர்டினரி சாப்பாடு வடித்து கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.